த்ரோட் தமிழ்நாடு பூராவே போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும், டிரான்ஸ்போர்ட்டை பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தான் நடத்தணுன்றதுல தெளிவாக இருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு எடுத்த உடனேயுமே எல்லா இடத்துலையும் பிரச்சனை. நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 வண்டி பேர் பார்ட்ஸ் வாங்க முடியாது, அது எல்லாமே அப்படியே கடந்தது. இப்போ அதையெல்லாம் வேலை செய்யறதுக்கு பாருங்க. நான் கூட ஒரு இடத்துல பேசும்போது அமைச்சர்கிட்டலாம் பேசும்போது சொன்னேன், இதை பேசாத நீங்கள் எல்லாத்தையும் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது வண்டி வாங்கிட்டு அதில் பண்ண. ஏன்னா இதில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து பழைய சேஸில் புது படி கட்டுற வண்டி பற்றி சொல்கிறேன். அதையும் வேண்டான்றோம். ஏன்னா அது பிரேக் டவுன் ஆகிடும், அது அப்பப்போ அது கீழே எல்லாம் தேஞ்சு போகுது இல்லையா. மொத்தமாகவே ஸ்கிராப் பண்ணி புதுசாக பாடி கட்டுறதுக்கு பதில் புது வண்டியே வாங்கி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட நான் சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த பேருந்து பேர்லலாம் வந்து திமுக கவர்மெண்ட் கடன் வாங்கிடுச்சு. இந்த வண்டி ஆர்சி புக்கோட இது வந்து இவ்வளோ வண்டி ஒரு டெப்போவில் இருந்தோம், இந்த ஆர்சி புக் ரெக்கார்டெல்லாம் கொடுத்து கடன் வாங்கியிருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது இப்போ ஓடக்கூடிய பேருந்துகள் மேலே கடன் இருக்குது சார். இன்னைக்கு இருக்கிற 54,000 கோடி கடனில் வந்து எல்லா டெப்போ அடமானம் வச்சுருக்காங்க, எல்லா பில்டிங் அடமானம் வச்சுருக்காங்க, எல்லா பேருந்து அடமானம் வச்சுருக்காங்க. கடைசியாக வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு 1000 சில்லற பேருந்துக்கு லோன் வாங்குறாங்க. இந்த மாதிரி எல்லாமே லோன் வாங்கியாச்சு. இனிமேல் அங்கே லோன் வாங்காது டிரைவர் கான்ட்ராக்ட் பேரில் தான். ஆனால் அவங்க பணத்தையும் எடுத்து அவங்களோட ப்ராவிடன்ட் பணத்தெல்லாம் எடுத்து கட்டாமல் டீசல் போட்டாங்க. இதெல்லாம் இந்த எம்டிங்க பண்ண குளறுபடிகள். ஆக இதனால வந்து ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி சீரழிஞ்சு போயிருக்குது டிரான்ஸ்போர்ட்னா. அதை சீரமைக்கிறதுக்கு டைம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. அமைச்சர்கிட்ட நான் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், சார் இது மாதிரி பண்ணங்க, இது மாதிரி பண்ணோம், அதனால் பண்ணிடலானே, எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னான்றாங்க. இப்போ குறிப்பாக சொன்னீங்கன்னா இந்த 9 கோடி ரூபா ஃபைன் பண்ணது எப்படி வந்தது? அது எங்கேயோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஏற்கப்படலன்னு வருது. இந்த மாதிரி ஒன்று ஒன்று கரெக்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக வந்து கவர்மெண்ட் தான் பேருந்து வாங்க போகிறாங்க. இப்போ கூட பாருங்கள், ஒரு இந்த டெண்டர் ஒன்று கேன்சல் பண்ணாங்க, பஸ் டெண்டர் வந்து கவர்மெண்ட் கேன்சல் பண்ணாங்க இல்லையா. அது என்ன காரணம்? அது லாஸ்ட் டைம் பேசும்போது கூட அவங்ககிட்ட சொன்னேன், அதிகமான விலை. இங்கே அவங்க வாங்கின விலை 1000 ரூபாய் ஒரு பொருள்னா, இவங்க 1250 ரூபாய்க்கு வாங்குது இந்த கவர்மெண்ட்னா யார் ஒத்துக்குவாங்க? அதான் உடனே அமைச்சர் அதை கேன்சல் பண்ணுறாரு.